அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தலுக்கு ஒரு இடைத்தேர்தல் இன்னும் ஒரு வாரம் 10 நாள் நடக்க போது திமுக அவங்களுடைய வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. சந்திரகுமார், விஜயகாந்த் அவர்களுடைய துரோகி என்று பார்க்கப்படுகிற சந்திரகுமார் அப்படிதான் வந்து தேமுதிக காரங்களாம் அவரை பார்க்குறாங்க. அந்த கதை 2016 நடந்தது. அதாவது இவங்க வந்து எப்படியாச்சும் திமுக கூட்டணிக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி சில பேர் ஆசைப்பட்டாங்க. தேமுதிக எப்படியாச்சும் திமுக அணிக்கு போயிடணுன்ட்டு ஐயா கருணாநிதி அவர்கள் கூட அதை பழம் நழுவி விட்டது, இந்த பாலில் விழுந்துரும் சொல்லி காத்திருக்கோம்லாம் சொன்னார் இல்லையா? தமிழகம் பூரா எதிர்பார்க்கிற ஒரே கேள்வி, தேமுதிகவுடனான கூட்டணி திமுக கூட்டணி முடிவாகி விட்டதா? பழம் நழுவி கொண்டிருக்கிறது. பாலில் எப்போது என்று இன்னும் முடிவாகவில்லை. ஆனா பாருங்க, இவரு போல திமுக கூட்டணிக்கு போல அப்படின்ன உடனே அந்த கூட்டணிக்கு போனா நமக்கு சீட்டு கிடைக்கும், நம்மளும் எம்எல்ஏ ஆயிடலாம்னு சொல்லி ஆசைப்பட்ட ஒரு 3 பேர் 4 பேர் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து விஜயகாந்த் அவர்கள் கூடவே இருந்தவங்க திடீர்னு பிரஸ் மீட் கொடுத்து பயங்கரமா பரபரப்பாக்கி, அதான் சன் நியூஸ் எதுக்கு இருக்குது, அந்த மாதிரி பிரஸ் மீட்லாம் எடுத்து போடுறதுக்கு தானே, அது மாதிரி பரபரப்பாக்கி அப்படி இப்படின்னு விஜயகாந்த் வந்து எந்த எண்ணமும் இல்லை, கட்சி வளர்க்கணுன்ற எண்ணமும் இல்லை, எங்கள் வாழ்க்கையை அழிக்கிறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு போய் திமுகலே சேர்ந்துக்கிட்டாங்க. அந்த 2-3 பேர்ல ஒருத்தர் தான் இந்த சந்திரகுமார். அவருக்கு தான் இந்த தடவை சீட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி சார்பில் அக்கா சீதா லட்சுமி அவர்கள் வேட்பாளராக களம் இறங்குகிறார். இது செய்திங்க. வேட்பாளர்கள்லாம் முடிஞ்சு அடுத்ததாக பரப்புரை தான். இந்த பரப்புரை அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தோம், இங்கே சென்னையில் வச்சு சீமானந்தன் அவர்களுடைய வீடு முற்றுகை பிரச்சனை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த கருஞ்சட்டை தோழர்கள்லாம் அங்கே அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சென்னையை நீங்கள் கவர் பண்ணிக்கங்க, ஈரோட்டை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் ஒரு பிளான் போட்டிருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை முடிச்சிருந்தேன். இதில் முரசொலியில் வந்து நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமான் அவர்களையும் விமர்சித்து தலையங்க வந்துருச்சு. முரசொலி இறங்கி அடிச்சிருச்சு. அடே அப்பா, முரசொலி வந்து நீங்கள் அவ்வளோதான், அவங்க இறங்கி அதில் எழுதி அடித்த உடனே கோடிக்கணக்கான தமிழ் மக்கள் காசு கொடுத்து அந்த முரசொலி 5 ரூபா கொடுத்து வாங்கி படித்து பார்த்துட்டு விழிப்புணர்வு அடைஞ்சு சீமான் அவர்கள் எதிராக திரும்பிட்டாலும் அதுக்கெல்லாம் ஃபயர் விட்டுக்கிறாங்க. முரசொலியில் எழுதிட்டாங்க. என்னத்தை பெருசாக அட்டாக் பண்ணி விட்டு நீ முரசொலியில் எழுதி, இதெல்லாம் ஒரு அட்டாக்கா? நான் காட்டுமா ஒரு அட்டாக்கு? ஈவேரா அவர்கள் உங்களை பண்ண அட்டாக்கு நான் சொல்லலைங்க, நம்ம சொன்ன தப்பாயிரும். உங்க மேடையில சொன்னதுதான். பெரியார் என்ன சொன்னா தெரியுமா? ஏன்னா தேவடியா பசங்களா, பாப்பானோட சேரவாடா உங்களை நான் வளர்த்தேன். அப்ப நாங்க என்ன சொன்னோம்னா, எங்க அப்பா தானே, நீ என்னத்த வேண்டாம்னு சொல்லிட்டு போ, அதுல எங்களுக்கு என்னன்னு சொன்னோம். இதை உடவா முரசொலியில எழுதி அட்டாக் பண்ணிட்டாங்க. விடுங்க, ஃப்ரீயா போட்டு. முரசொலியில ஈவேரா அவர்களுக்கு எதிராக எத்தனை கார்ட்டூன்கள், ஐயா கருணாநிதி அவர்களுடைய கைவண்ணத்தில் எத்தனை கருத்துக்கள் அப்படிங்கிறது எடுத்து வந்துகிட்டே இருக்குது. அது வந்துகிட்டே இருக்கும். நீங்க சத்தமோட அது வந்துகிட்டே இருக்கும். சரி, நம்ம ஈரோடு கிழக்குக்கு போயிடலாம். ஈரோட்டில் மட்டும் நாங்கள் சும்மா விட்டுருவோமா? ஏன்னா ஈரோடு களம் வந்து நாம் தமிழர் வெர்சஸ் டிஎம்கே அப்படின்ற மாதிரி அமைஞ்சு போச்சு. அதனால டிஎம்கேனா டிஎம்கே கூட்டணி 10 கட்சி இல்லை, அங்கே ஒரு 10 கட்சி, இங்கே ஒரு கட்சி அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாமே. அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம்? காங்கிரஸ் வந்து அங்கே ஈரோட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியுடைய பிரமுகர்கள், நிர்வாகிகள், அவங்களாம் கட்சியின் சார்பில் உட்காந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாங்க. அழுது புலம்பிருக்காங்க. முதல்ல நமக்கே சீட்டு கொடுத்துருக்கலாம், பாத்தியா கொடுக்காம ஏமாத்தி விட்டாங்க அப்படின்ற அந்த வேதனையை ஃபஸ்ட்டு அழுது தீர்த்து அவங்களுக்குள்ள எல்லாத்தையும் பகிர்ந்து கொண்டு, அதுக்கப்புறமா இருந்தாலும் நம்ம இருக்கிறோன்னு காட்டிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஈரோட்டுக்கு பரப்புரைக்கு வர சீமானவர்களை எங்கேயுமே நம்ம பேச விடக்கூடாது, பரப்புரை செய்ய விடாமல் நம்ம குறுக்க பூந்து அதை தடுக்கணும், பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. போராட போறோம் நாங்கள் இதுக்காக, சீமானை வந்து பேச விடாமல் தடுக்கிறதுக்காகன்னு சொல்லி தீர்மானம். எப்பேற்பட்ட கட்சி பாருங்களேன். 100 வருஷத்து கட்சியா நீங்க? 100 வருஷத்து கட்சி, சுதந்திரத்துக்கு போராடின கட்சியா, இந்திய நாட்டுடைய சுதந்திரத்துக்கு போராடின கட்சி. இன்னைக்கு நாங்கள் வந்து சீமானை பேச விடாமல் போராட போறோன்றதுக்கு உங்க போராட்ட லெவல் எந்த அளவுக்கு வந்துருக்குது பாருங்க. எப்படி என்ன பண்ணுவீங்க? ரோட்டில் போயிட்டு சீமான் அவர்கள் வந்து நிற்கும் போது குறுக்க போறேன்னு அழுவீங்களா? ஏற்கனவே ஒரு தடவை அப்படித்தான் ரயில் மறியல் பண்ண போறோம்னு சொல்லிங்க. தோழர்களே, காங்கிரஸ் தோழர்கள் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துருங்க, நம்ம ரயில் மறியல் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காருங்க எங்க தலைவர். போய் திரும்பி பார்த்தா ஒரு பக்கம் காணோம். மொத்தமா கூட வந்தவங்க 4 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் என்னையா பண்றது? சரி, இந்த பக்கமா திரும்பி ஒரு டாட்டா காமிக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த 4 பேரும் அப்படி கிளம்பி போயிட்டாங்க. இந்த காங்கிரஸ் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஈரோடு கிழக்குல அண்ணன் சீமான் அவர்கள் பரப்புரை செய்ய விடாமல் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்போம், நாங்கள் தொல்லை பண்ணிகிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயங்கரமான தீர்மானத்தை எடுத்துருக்குறாங்க. ஒரு அழகான ஒரு முரண் இந்த இடத்துல பாருங்களேன். சுதந்திரத்துக்கு போராடின கட்சி தான் நாங்கள், சுதந்திர போராட்டத்தின் மூலமாக ஆட்சி பிடிச்ச கட்சின்னு காங்கிரஸ் சொல்லிக்கிறாங்க. ஆனால் இந்த ஈவேரா அவர்கள் சுதந்திரத்தை பற்றி என்ன பேசினார்? வெள்ளைக்காரன் இந்த நாட்டை விட்டு போக வேணாம், சுதந்திரம் கொடுக்க வேணாம், இது பிரிட்டிஷுடைய ஆளுமையிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் போட்டவர் தான் ஈவேரா அவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். இன்னைக்கு உட்காந்து அப்படியே படிச்சு பார்த்தா
என்னையா இந்த வேலை பார்த்துருக்காரு அப்படின்ட்டு. அதுக்கு அண்ணாதுரை அவர்கள் பதறாரு. பதிலுக்கு பதில் மாறி மாறி அறிக்கை விட்டு விளையாண்டுட்டு இருந்துக்கிறாங்க அந்த டைம்ல. ஏங்க அப்படிலாம் பேசாதீங்கங்க, சும்மா இருங்க. என்னதான் இருந்தாலுமே இங்க 1000 பிரச்சனை இருந்தாலுமே ஒரு வெள்ளைக்காரன் வெளியூர்காரன் நம்மளை ஆள்றது வந்து அது அடிமைத்தனம் தான். அதனால அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னாலுமே இவங்களுக்குள்ள வார்த்தை மோதல். அதுக்கப்புறம் மறுபடியும் 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருது. சுதந்திரம் கிடைச்ச பிறகு இது ஒரு கருப்பு நாள் அப்படின்னு சொல்லி ஈவேரா அவர்கள் சொல்லி, ஐயோ இந்த பெரிய மனுஷனை வச்சுக்கிட்டு நாம படுற அவஸ்தை. மறுபடியும் பதிலுக்கு வந்து அண்ணா அவர்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு அறிக்கை விட வேண்டியது. ஐயோ வரலாற்று பிழையை பண்ணிட்டீங்களே ஐயா, இப்படிலாம் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணா அவர்கள் ஒரு அறிக்கை விட வேண்டியது. ஒரு கட்டத்துல பயங்கரமா மாறி மாறி கருத்து மோதல் வந்து சண்டை வந்து பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஈவேரா அவர்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, அண்ணா மேல இருக்கிற அந்த காழ்ப்புணர்ச்சியில, திமுக மேல இருக்கிற காழ்ப்புணர்ச்சியில, அதுக்கப்புறம் அவங்களுக்கு நடுவில் நடந்த ஃபைட்லாம் கொடூரமான ஃபைட்டு. அதை விடுங்க, அதை நம்ம தனியா பேசுவோம். ஆமா, அப்படி இருக்கக்கூடிய இதுல அந்த காழ்ப்புணர்ச்சியில எப்படின்னா, என்னடா நம்மளுக்கு கீழே அப்படியே அங்கேயும் இங்கேயும் இருந்துக்கிட்டு ஒரு 4 நாக்கும் 4 நாக்கும் விடுதலையில வேலை பார்த்துட்டு இருந்த இந்த பசங்கள்லாம் இன்னைக்கு போய் தனியா ஒரு அமைப்பு கட்டி இப்படி வளர்ந்து போற மாதிரி இருக்குதே. நம்ம கூட இருந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் இப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறாங்க, கட்சி ஆரம்பிச்சு போறாங்க, நமக்கு யாரும் மரியாதை செய்யல, நம்ம அப்படியே இருக்கிறோமே அப்படிங்கிற இதெல்லாம் நான் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு கேரக்டர் ஞாபகம் வரணுமே. ஒரு கேரக்டர்ல பல கேரக்டர்கள் ஞாபகம் வரும். எப்படி அண்ணன் சீமான் அவர்கள் 2008க்கு 9க்கு முன்னாடி காலகட்டங்கள்ல இந்த கருஞ்சட்டை தோழர்கள், ஐயா சுபவி போன்றவர்கள், தோழர் திருமா போன்றவர்கள், இவங்கெல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அவங்க கூடயே பயணிச்சாரு, அவங்களுடைய மேடைகள்லாம் பேசிக்கிட்டு எல்லாம் இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி அந்த பயணத்துக்குள்ள போயிட்டு இன்னைக்கு வந்து 8% வளர்ந்து நிற்கும் போது அந்த வலி அந்த வேதனை தாங்க முடியாம, என்னடா நமக்கு கீழே நம்மளோட அப்படி இப்படி இருந்த பசங்கள்லாம் இன்னைக்கு வந்து அவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்ற அந்த காழ்ப்புணர்ச்சி தாங்க முடியாம, எதை தின்றால் பித்தம் தெளியும் அப்படின்ற கண்டிஷன்ல ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல. அந்த காலத்து ஈவேரா அவர்களும் அதுதானா, நம்ம ஐயா சுபவி இருக்காருல்ல, அந்த காலத்து சுபவி தான் ஈவேராவாம். இந்த ஒரு வயிற்றெரிச்சல்ல, இந்த ஒரு காண்டில் எதையாச்சும் ஒண்ணு, அதுக்காக நான் காங்கிரஸுக்கு போய் ஆதரவு கொடுத்தாலும் கொடுப்பேன், காமராசருக்கு ஆதரவு கொடுத்தாலும் கொடுப்பேன், என் ஆதரவு வந்து அவங்க மதிக்கலாலும் பரவாயில்ல, நான் வலிஞ்சு போய் ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையோ பண்ணிட்டு இருந்தவர் தான் ஈவேரா. அந்த காலத்து சுபவி. என்ன ஒரே வித்தியாசம், அவர் அழகா அவருக்கு அம்சமா தாடியை வளர்த்து வச்சிருந்தாரு, இவர் எடுப்பா மீசையை வளர்த்து வச்சிருக்காரு. மற்றபடி எல்லா விஷயங்கள்லையுமே இதேதான். அந்த ஆட்டிடியூட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். பெரிய மனுஷத்தனம் இருக்குது இல்ல, அதே பெரிய மனுஷத்தனம் சுபவி ஐயா கிட்ட இருந்தது, ஈவேரா அவர்கள்கிட்ட இருக்குது, ஈவேரா அவர்கள்கிட்ட இருந்தது, இப்ப சுபவி ஐயா கிட்ட இருக்குது. ஆமா, தனக்கு கீழே இருந்தவங்க வளர்ந்து போயிட்டா பார்த்து வயிறு எறிகிற அந்த ஒரு பெரிய மனுஷத்தனம். உண்மையிலேயே காங்கிரஸ்காரங்களுக்கு சூடு சொரணன்னு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா, நம்மளாம் இந்திய சுதந்திரத்துக்காக போராடிட்டு இருந்த அந்த நேரத்துல சுதந்திரம் கொடுக்காத வெள்ளைக்காரனே எங்களை ஆளுன்னு சொன்ன அந்த ஈவேராவை நம்ம தான் 4 வாரத்தை கேட்க முடியல, சீமான் கேட்டிருக்காருன்னு சொல்லி சந்தோஷப்படுறதை விட்டுட்டு குறுக்க பூந்து நாங்க பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்னத்தே போனீங்க, ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க, பிரச்சனை பண்றீங்கன்னா ஜனநாயக முறையில பண்ணுங்க. அங்க போயிட்டு நாங்க யாருன்னு காட்டுறோம், நாங்க கல் எடுத்து எறிவோம், நாங்க அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க ஏதாச்சும் இந்த தடவை முயற்சி பண்ணீங்கன்னா, முன்னெல்லாம் வந்து அந்த நாம் தமிழர் கொடியில பைப்பு தான் வச்சிருப்பாங்க, எடுத்து கையில பிடிச்சிட்டு போறதுக்காக வெயிட்லெஸ்ஸா இருக்கக்கூடிய பைப்பு தான் வச்சிருந்தாங்க. என்ன நினைச்சாங்களோ தெரியல, இப்ப கடந்த சில காலங்களாக நல்ல கட்டை, நல்ல நீளமாக கட்டைகள்ல அந்த கொடியை மாட்டிட்டு அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்களாம். அது ஒரு வெயிட்டா இருக்கும், பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு கிரிப்பா இருக்கும் அப்படின்றதுக்காக கட்டையில தான் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்களாம். ஆமா, இதை ஏன் நீ இப்ப சொல்ற, நாங்க போயிட்டு பரப்புரையை தடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கிற நேரத்துல நீ ஏன் இந்த தகவலை சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையே. நீங்க போய் பரப்புரையை தடுக்க போறீங்க, அது வேற டிபார்ட்மெண்ட். அவங்க வந்து இப்படிதான் கொடியில வந்து நல்ல கட்டைங்களை தான் வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு பொது அறிவா சொல்றேன். இது வேற டிபார்ட்மெண்ட். ரெண்டையும் போட்டு நீங்க குழப்பிக்க வேண்டாம். ஆமா, அதனால வந்து நல்லா தடுங்க, நல்லா பண்ணுங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.